ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம டிஎன்ஏவுடைய டெட்லைன்ஸ் டைம்லைன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு முக்கியமான டேட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டிஎன்ஏ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரீஃபாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணுன்றதை நம்ம ப்ரீஃபாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ்ன்றது எல்லாருமே யாரெல்லாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வழியாக டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வழியாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து கம்பல்சரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுன்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு. இது வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கடுத்தது 11th மார்க் ஷீட்டு. இது வந்து அகாடமிக் வெரிஃபிகேஷன்ஸ்க்காக நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அடுத்தது 12th மார்க் ஷீட்ஸு. இது வந்து கட் ஆஃப் கால்குலேஷன்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்தது வந்து டிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவிங் ப்ரூஃப்காக நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து ஆதார், உங்களுடைய ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நீங்கள் சிக்னேச்சர் இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஆத்தென்டிகேஷனுக்காக இது வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஒரு கேட்டகரி பிலாங் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் ஒரு பிசியாக இருந்தாலும் சரி, ஓசியில் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் சரி, எந்த ஒரு கேட்டகரி நீங்கள் பிலாங் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கம்யூனல் ரிசர்வேஷன் ஏதாவது ஆஃப் பண்ண போகிறீங்க, அதாவது பிசியில் நீங்கள் ஆஃப் பண்ண போகிறீங்க, அப்படின்னா பிசிஎம்மில் நீங்கள் ஆஃப் பண்ண போகிறீங்க, கம்யூனல் ரிசர்வேஷன் நீங்கள் ஏதாவது ஆஃப் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஓசி கேடரில் நீங்கள் வந்து வருவீங்க. ஓசி கேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31% வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஓசி கேடரில் வந்து வருவீங்க. ஸோ கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் நீங்கள் அவுட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ஒரு பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டலி சைன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் உங்கள் ஃபாதர்ஸ் நேம் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிளாஸ் 8லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வேறு ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாண்டிச்சேரியில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா, ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா, ஆனால் உங்களுடைய ரெசிடென்ஸ் வந்து இங்கே தான் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை அதை வச்சு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் அப்ளிகேஷன் டிஎன்ஏ இந்த அட்மிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டியாக வருவீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வேறு ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, ஆனால் உங்களுடைய ரெசிடென்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அப்படின்னா எந்த போர்டில் படிச்சிங்கனாலும் சரி தான். வேறு ஸ்டேட்டில் நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்கனாலும் சரி தான், சிபிஎஸ்சி எந்த போர்டில் படிச்சிங்கனாலும் சரி தான். ஆனால் உங்களுடைய நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பட்சத்தில் இங்கே ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கிடுங்க. சர்டிஃபிகேட் பற்றியா சேவையிலேயே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இது நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் எல்லாமே நீங்கள் அவைல் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முதல் பட்டதாரி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் வந்து நீங்கள் கன்செஷன் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி அதுக்கு வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இது வந்து கூகுளில் போட்டிங்கனாவே உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் கையெழுத்து போட்டு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் சேவை மையத்தில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சேவையில் வந்து நீங்கள் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதேமாதிரி இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த 2 ஃபார்மும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வாங்கி வச்சுப்பாருங்க. எஸ்சி, எஸ்டி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் தான் வரும். ஆனால் எஸ்சி, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வழங்கக்கூடிய அந்த கன்செஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,000 to 50,000 கிட்ட வரும். அதனால எஸ்டி இவங்க வந்து அவங்களுடைய ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் அதில் நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலுமே நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அவைல் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ரிமைனிங் கேட்டகரிஸ் பிலாங் பண்ணியிருக்கவங்க வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ வந்து நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்க பாருங்க.
அதுக்கடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எல்லாருமே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. மோஸ்ட்லி 8 லேக்ஸுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் போனாலும் சரி, அப்படின்னா ஃபீ கன்செஷன் எது அவைல் பண்ணிங்கனாலும் சரி தான், உள்ள ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் எந்த ஸ்கீம்ஸ் நீங்கள் அவைல் பண்ணிங்கனாலும் சரி தான், இது வந்து நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜ்லேயே அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கிளியராகவே சொல்லுவாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு வேணும். அதனால் இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு பாருங்க. இது வந்து ரீசெண்டாக நீங்கள் அவைல் பண்ண இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். இது ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட்லாம் 1 வருஷம் தான் வேலிடிட்டியாக இருக்கும். ஸோ வேலிடிட்டி இல்லாத இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வந்து எலிஜிபிலிட்டி வரமாட்டீங்க இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் அவைல் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து வேலிடிட்டான ஒரு ப்ராப்பர் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்க பாருங்க. அதுக்கடுத்து 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன். அதாவது நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கக்கூடிய அந்த 7.5 கேட்டகரியில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகுங்க. ஸோ இது வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூடு பை ஹெட் மாஸ்டர் அப்படின்னா பிரின்சிபல். உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கனாவே, நீங்கள் மார்க் ஷீட்ஸ் வாங்கி போகிறப்ப நீங்கள் கேட்டிங்கனாவே அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சிருந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்க பாருங்க. அப்போ தான் வந்து 7.5 கேட்டகரியில் வழங்கக்கூடிய அந்த கோட்டா ரிசர்வேஷனில் வரக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் ஃபீஸ், அதாவது நீங்கள் டியூஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் அங்கிறதா இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸாக இருக்கட்டும், எல்லா ஃபீஸும் வந்து கவர்மெண்ட்டே எடுத்து வந்து நீங்கள் அதனால் நீங்கள் வந்து ஒரு பைசா கூட நீங்கள் பே பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் சப்சிடி கவர்மெண்ட் கிட்டேருந்தே வாங்கிக்கலாம். அதனால் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்து இந்த ரிசர்வேஷனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பாருங்க. அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸு. நீங்கள் வந்து டிஃபென்ஷியலி ஏபிள்டாக இருந்தீங்கன்னா, அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தீங்கன்னா, அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்படின்னா இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டாக்குமெண்ட், அப்படி இல்லைன்னா என்சிசி சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக நீங்கள் வச்சுருந்து கன்சர்ன்ட் பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் சைன் வாங்கி ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுடைய கேட்டகரி வைஸ் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாஸில் நீங்கள் வந்து சீட்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட் காலேஜஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போட்டால் தான் நீங்கள் ஃபில் பண்ணுவாங்க, சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வச்சு வந்து நீங்கள் இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு டாப் மோஸ்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி காலேஜஸ்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500+ சீட்ஸ் வந்து இவங்களுக்குன்னு தனியாகவே ஸ்பெஷலாக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிட்டு அதை வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜ் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்க யாராவது ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் இங்கே வந்து நீங்கள் அதுக்கான ப்ராப்பர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதையும் நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ண பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ராப்பர் சைஸில் வந்து அப்லோட் பண்ணால் தட் இஸ் மீனிங் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துருக்கிற காப்பி வந்து பார்த்தீங்கன்னா 150 கேபிலேருந்து 1 MB வரைக்கும் இருக்கணும். அதுமாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுமாதிரி ஃபார்மட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா JPG, PDF இந்த ஃபார்மட்ஸில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் பின்பற்றி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். நீங்கள் வந்து ஜென்ரலாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்கேன் காப்பீஸு, அதேமாதிரி ராங் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, எக்ஸ்பைர்டு சர்டிஃபிகேட்ஸ், ராங் ஃபைல் சைஸஸ், இது மாதிரி இருந்துச்சுன்னா ராங் ஃபைல் சைஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்லோடே ஆகாது. அப்லோடிங் அன்கிளியர் ஃபோட்டோஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாவே உங்களுக்கு TFC சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு கால் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்க பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடக்கிறப்ப இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டை விட்டுட்டு நீங்கள் அடுத்த ரவுண்டு தான் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கான நல்ல காலேஜஸ்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்க பாருங்கள். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெடியாக வச்சுக்க பாருங்கள். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி PDF காப்பியோ இல்லை JPF காப்பீஸோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க பாருங்கள். ப்ராப்பராக ஃபைல் நேம் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்ன ஃபைல் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. 10th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் கரெக்டாக வச்சுக்கோங்க. 12th மார்க் ஷீட்னு வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதேமாதிரி ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்பாங்க. அதுமாதிரி ஒரு காப்பி வந்து நீங்கள் கூகுள் டிரைவில் வந்து உங்களோட இமெயில் டிரைவ்லேயும் கூகுள் டிரைவில் வந்து ஒரு காப்பி இந்த காப்பீஸ் எல்லாமே ஒரு காப்பி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதேமாதிரி ஸ்கேண்டு காப்பி வந்து ஒரு காப்பி ஜெராக்ஸ் பண்ணி எல்லா ஒரிஜினல்ஸோடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வந்து வச்சுருப்பாங்க. இந்த செக்லிஸ்ட்டில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கரெக்ட் கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்லாம் தெளிவாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்பயுமே செக் பண்ணிக்குவாங்க. இமெயில் ஐடி வந்து நீங்கள் இமெயில் அலர்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருக்க பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொரு தடவை வந்து எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க.
இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளீஸ் அப்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை 2 தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் அப்லோட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து ஸ்மூத்தாக வந்து போகும். ஜூன் 6th வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து இப்பயே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த செகண்ட் வீக் அப்படின்னா 3rd வீக்லேயே நீங்கள் தட் இஸ் மே லாஸ்ட் அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ரெடியாக இருந்து பாருங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு. ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு மிஸ் ஆச்சுனாலுமே உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் மூவ் ஆகிடுவீங்க. அடுத்த ரவுண்ட் நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் கேட்ட கோர்சஸ்க்கும் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறையவே இருக்குது. அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜருக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்க பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏதாவது நீங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்க. நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான கனவு காலேஜில் நீங்கள் சேர்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு ரெடியாக இருங்க. ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான். இந்த வீடியோவை ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸாக முக்கியமான தகவல். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றது ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோட்டா சைஸ் பற்றி பேசுவோம். நம்ம 7.5 கேட்டகரினா என்ன, ஃபஸ்ட் கிராஜுவேட்னா என்ன, ஸோ எந்தெந்த விதமாக நீங்கள் வந்து ஃபீஸ் கன்செஷன்ஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம வரப்போகிற வீடியோஸில் வந்து பேசுவோம். அதேமாதிரி அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமான காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கலாம், என்ன கட் ஆஃப்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த கட் ஆஃப்ஸ்க்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் எடுத்து படிக்கலான்றதை பற்றி நம்ம வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்ம பேசணும். நம்ம இந்த வரப்போகிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபாக இருங்க. தேங்க்யூ.